ஓம் சக்தி 21/4/1989 இங்க கர்நாடகாவில் பத்ராவதிங்கிற ஊர்ல அம்மா மன்றம் ஒன்று இருக்குதுங்க. ஆரம்ப காலத்துல இருக்கிற மன்றங்குது. அங்க ஆண்டு விழாவப்போ கலச விளக்கு வேள்வி பூஜை நடந்தது. அந்த பூஜைக்கு 2 கண்ணும் தெரியாத நாகம்மாள் அப்படிங்கிற பேருடைய ஒரு பெண் போய் கலந்துக்கிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது அவங்கள ஒரு வயதான கிழவி ரூபத்துல அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்தி, உன் கண்ணுல தூசு விழுந்திருக்குது, நான் ஊதி விடுறேன், உனக்கு சரியா போயிடுவா அப்படின்னு அந்த அம்மாவை பிடிச்சி நிறுத்தி கண்ணை பிதுக்கி தன்னுடைய வாயால ஊதி 2 கண்ணையும் விட்டுதுங்களா. அப்பவே அந்த அம்மாளுக்கு கண் பார்வை தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்களா. எப்படி பார்த்தீங்களா சக்தியில. அடுத்து பாருங்க, அம்மாவுடைய கார் டிரைவரா இருந்தார் கதிரேசன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய மனைவி ஒரு சமயம் பிரசவ சமயத்துல அவங்களுக்கு உதவிக்கு யாரும் இல்லை. மருத்துவமனை 2 நாள் இருக்கிறாங்க. அம்மாவே செவ்வாழை இணைந்த பெண் ரூபத்தில் போய் உதவி செஞ்சு எல்லா பணிவிடையிலும் செஞ்சாங்களாம். எப்படி பார்த்தீங்களா சக்தியில. தாயும் மாணவர் வரலாறு இருக்குது பார்த்தீங்களா. அம்மாதான் கலியுக தாயும் மாணவர். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு சக்தி, அவங்களுக்கு பிரசவத்துல சிக்கல். அதனால சின்ன ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. பெரிய ஆஸ்பத்திரியில எல்லாம் பார்த்துட்டு குழந்தை வயிற்றுக்குள்ள இறந்து போச்சு, அதனால உடனே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவோன்னு அப்படின்னு டாக்டர் எல்லாம் நச்சரிக்கிறாங்க. ஆனா அந்த அம்மாவில் அவங்க அந்த வீட்டுக்காரங்க கூட எல்லாருமே அம்மாவோட சிறந்த பக்தர்கள். அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு அம்மாவை வேண்டி கலச ஈர்த்தம் கொடுத்தாங்க, வேப்பலையும் சாப்பிட்றத கொடுத்தாங்க, அம்மாவுடைய வேப்பலை. அதே மாதிரி அந்த அம்மா பிரசவிக்க வேண்டிய பெண் கலச ஈர்த்தை சாப்பிட்டு வேப்பலையும் மென்று முழுங்கி அதற்கு பின்னால் என்ன ஆச்சுங்கன்னா இடுப்பு வலி வந்து சுகப்பிரசவம் உண்டாச்சு. இந்த சுகப்பிரசவத்தில் குழந்தை செத்து போச்சு சொன்னாங்கல்ல, செத்தெல்லாம் வரணும்னு வெளியே. ஆனால் அப்படி இல்லை, குழந்தை உசுரோட வருது. பத்தாவதுக்கு அந்த குழந்தையினுடைய உச்சியில அந்த தாய் மென்னு முழுங்கின வேப்பிலை இருக்குது. இப்படி பாருங்க அம்மா செய்யறாங்கன்னு. ஓம் சக்தி.